வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு நினச்சேன். ஸோ அதான் உடனே திருப்பி வந்துட்டேன். அண்டு இதை பற்றி பேசணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளை சரி இன்றைக்கி பேசலாம், நாளைக்கு பேசலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறதுக்கு அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சா. பட் ஆனால் அதனால தான் இன்றைக்கி பேச வந்துட்டேன். ஸோ எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் தம்ப்நெயிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்செக்யூரிட்டிஸ். அதாவது எப்படின்னா, தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது, நம்ம எதுக்குமே லாய்க்கில்லை, நம்ம அது பேசிக்காக எல்லாத்துக்கும் வர்றது தான் அடுத்தவங்கள பார்த்து. பட் ஆனால் என் லைஃப்பில் ஒரு 2 மெயினான இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அது என் லைஃப்பையே டேர்ன் அவுட் பண்ணுச்சு. அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம். ஸோ அதை பற்றி பேசலான்ட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்கூல் டைமில் நான் எப்போனா கரெக்டாக 10th படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு சார் இருந்தார். நான் அவரோட பேர்லாம் சொல்ல விரும்பல. சரியான அடினா எப்பா சாவர அளவுக்கு அடி. நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th வாங்கின அடியை விட 10th அதிகமாக ப்ராபபிலிட்டி அதிகமாக வாங்கினேன். ஸோ நம்மளுக்கு சும்மானாலே மேக்ஸு சுத்தமாக வராது. அதனால் நம்மளை வேறு டல் கிளாஸில் வேறு தூக்கி உட்கார வச்சிட்டாங்களா. ஸோ ஆனால் மற்றபடி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நல்லா படிப்பேன். பட் ஆனால் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வராது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் மேக்ஸுக்கு டல் கிளாஸில் போட்டு விட்டாங்க. நைட்டு 7:30 மணி வரைக்கும் யூஷுவல் கிளாஸ் நடக்கும். 9:30 மணி வரைக்கும் படிக்காது நம்மளுக்கு. அப்படின்றக்கப்போ 9:30 மணி வரைக்கும் வச்சு சாவடிப்பாங்க. எனக்கு இன்னி வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். மேக்ஸில் என்னென்ன யூனிட்டு, என்னென்ன சாப்டரு முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக அப்படியே அக்யூரேட்டாக அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அப்படி அடித்தும் மேக்ஸில் 41 மார்க்கு தான் 10th. ஆனால் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 10th முன்னாடி வரைக்கும் 9th வரைக்கும் நான் மேக்ஸில் நல்லா படிக்கலனாலும் பட் ஆனால் பாஸ் ஆகிற அளவுக்கு எழுது பாஸ் ஆயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 10th வந்ததுக்கப்புறம் அவர் மேலே இருக்க பயத்திலே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேக்ஸுன்ற சப்ஜெக்டும் பிடிக்காம எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ எப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸே வராது போல், நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்ம படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை போல். ஏன்னா ஒவ்வொரு தாட்டி பண்ணும்போதும் நீ போய் மாடு மேய்க்க தான் லாய்க்கு, நீ இதுக்கு லாய்க்கே இல்லை, உனக்கு நான் 2 மாடு வாங்கி கொடுக்குறேன், போய் மேய்ச்சிரு. பட் ஆனால் ஹோப்ஃபுல்லி என் பேரண்ட்ஸ் அப்படி இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் ஏன்னா அப்போ உண்மையாலுமே சொல்கிறேன், என்னோடய மைண்ட் செட்டுன்றது எப்படின்னா, நம்ம எதுக்குமே லாய்க்கில்ல, நம்ம எப்படி சொல்கிறது, மாடு மேய்க்கிறதுக்கு கூட லாய்க்கில்ல, மாடு மேய்க்கிறதுக்காவது மாடு மேய்க்க தெரிஞ்சிருக்கணும். அதனால் நம்ம இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் இருந்த ஒரு டைமில் எது பண்ணாலும் நான் பண்ணுறது எதுவுமே எனக்கே பிடிக்காத மாதிரி போயிடுச்சு. இப்போ எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் ஹாப்பியாக நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் வரப்போகுது, நம்மளுக்கு மேக்ஸே ஒழுங்காக வரல, இது எப்படி வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு இதை க்ரியேட் பண்ணி விட்டு, நான் 11th 12th பயோ மேத் எடுக்கிற ஒரு ஆள் பியூர் சயின்ஸ் எடுத்துகிட்டேன் தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் இப்படியே போணுச்சா. அதுக்கடுத்து இது ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி. பட் ஆனால் நான் சொல்கிறேன், ஓகே, மேற்கொண்டு நான் அதை அப்புறமா சொல்கிறேன். இது செகண்ட் இன்சிடெண்ட் காலேஜில் நடந்தது. ஸோ காலேஜுக்கு போன அப்புறம் இந்த யூஸ்வலாக எல்லா பசங்க நம்ம வேறு கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோமா. அதனால் பொண்ணுங்கிட்ட சில பேர் பயங்கரமாக பேசுகிறாங்க, பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. பொண்ணுங்க அவங்கக்கிட்டலாம் பேசுது, பயங்கரமாக பாடி வச்சுருக்காங்க, புல்லட்டில் வராங்க. நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக நான் இருந்தேன். ஸோ அந்த பாடி அந்தளவுக்கு ஷேப்பாக இல்லை, ஒழுங்காக பேச தெரியாது. ஸோ அதனால தான் நான் மெயினாக இந்த சேனலே ஆரம்பித்தேன். சரி, நம்ம பேசுகிறதுக்கு எப்படியாவது ஒழுங்காக கற்றுக்கணும்டா அப்படின்ட்டு தான் மெயினாக அந்த சேனல் ஆரம்பித்தது. பார்க்குறாங்க பார்க்கலன்றது விஷயம் இல்லை. பட் ஆனால் எனக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் நான் பேச எப்படி ஒரு சமூகத்தில் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தது. ஸோ அதனால் நான் என்ன பேசுகிறதில்ல, தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. பேக் டு த டாபிக். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அப்படியெல்லாம் இருந்தாங்களா. ஸோ நமக்கு இது எதுவுமே வராதுன்றனால, ஸோ இதை நான் போன தாட்டி மாதிரி நம்மளுக்கு இது வராது அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த தாட்டி அதை சேஞ்ச் பண்ணணுன்னு ட்ரை பண்ணேன். ஸோ
பாடியை சேஞ்ச் பண்ண ஒரு 76 கேஜிஸில் இருந்தேன். 76 கேஜிஸ்லேருந்து 68 கேஜிஸ்க்கு வந்தேன். ஸோ எவ்வளோ 6 4 இந்த மாதிரி 2 இந்த ஃபிங்கர் 8 கேஜிஸ் வந்து குறைச்சேன். ஸோ அதனால் வந்து உண்மையாலுமே என் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வந்து பேசுகிறதுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லோரும் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினச்சி என்னையை நான் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். தட் மீன்ஸ் வந்து என்னோடய இன்னர் ஒரு பார்ட்டை வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து என்ன தான் பண்ணாலும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஆளாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் இன்ஜினியரிங் தான் இப்போ படிக்கிறேன். அப்போ படிச்சுட்டு இருந்தேன் இல்லை, இப்பயும் அதான் படிக்கிறேன். ஸோ பயோடெக்னாலஜி அந்த ஃபீல்டில் இருக்கனால மேத் வந்து மேண்டேட்ரியாக இருந்துச்சு. நான் சும்மானாலே நம்ம மேக்ஸில் ஒன்றும் வராதில்ல. ஸோ அதனால் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த தாட்டி வந்து நம்ம இதை எடுக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் வந்து டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் நினைக்கிறேன் அந்த டாபிக் பேர். அது என்னன்னு தெரில. அதில் வந்து இந்த 11th 12th தான் பேசிக்ஸ் கான்செப்ட்டு. நம்ம பேசிக்ஸே நம்ம மேத் படிக்கவே இல்லை பியூர் சயின்ஸுன்றனால எனக்கு வேறு ஒரே பயமாயிருச்சு. ஐயோ என்னடா இந்த பேப்பர் அரியர் தான் போல் அப்படின்னு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அது பயத்தில் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா ஸ்டெப்ஸையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது என்னோடய கேப்பபிலிட்டி என்னன்ட்டு. உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா யாருமே அந்த இதில் வந்து நான் ஐயோ சாமி 8.5 சிஜிபிஏ அது அவுட் ஆஃப் 10க்கு வந்து 8.5 எடுத்தேன். ஸோ அது ஒரு பெரிய அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது, அடா பாவி இத்தனை நாளாக இந்த கேப்பபிலிட்டியை உள்ளார வச்சுட்டு நம்ம ஏன்டா இன்செக்யூர்டாக மற்றவங்கள பார்த்து ஃபீல் பண்ணுறோம், மற்றவங்களுக்காக வந்து நம்ம ஏன் நம்மளை தாழ்த்திக்கிறோம். ஸோ அப்படின்னு நினச்சி அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. ஸோ அது வந்து நான் இப்போ இதை 2 விஷயத்தையும் நான் ஏன் சொல்ல வரேன்னா, என்னோடய லைஃப்பில் இது வந்து ஒரு மேஜர் பார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிருச்சு. ஏன்னா நம்ம 10th வந்து இது மாதிரி மார்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி 41 மார்க் எடுத்தவன் டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன்ற டாப்பிக்கே என்னன்னு தெரியாது. பட் ஆனால் அதில் வந்து 8.5 சிஜிபிஏ அப்படின்றக்கப்ப வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நம்மளா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கு ஒரு 3 to 5 டேஸ்ன்னு நினைக்கிறேன் அதோட அந்த படிக்கிறதுக்கான டைம் கொடுத்தாங்க. ஸோ அந்த இதில் ஃபுல்லாக மனப்பாடம் தான். நான் புரிஞ்சுட்டு படித்தேன்னா என்னன்னு தெரில. ஆனால் அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டானுங்க, டே மச்சான் இப்பயே ஏன்னா எங்களுக்கே வந்து தடுங்குது, உனக்கெல்லாம் சுத்தம் வரவே வராது அப்படின்ட்டானுங்க. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் அந்த விஷயம் வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து கேட்கும்போது இட்ஸ் நாட் அ பிக் திங்டா, என்னடா அடி இது கிரேட் பாயிண்ட் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய மார்க்குன்றியடா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் ஆனால் இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் மீ. ஏன்னா ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாமல் இருக்கிறவன் அப்படின்னு நினச்சி, பட் ஆனால் வந்து நான் ட்ரை பண்ணுறப்ப எனக்கு அதோட ரிசல்ட் வந்து பார்ஷியலாக கிடச்சிது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இன்செக்யூரிட்டின்றது நமக்கான க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேரியர் மாதிரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னோட லைஃப்பில் இதனாலே வந்து எந்த விஷயத்தையும் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ டூ இட், ஃபெயில் அண்ட் ரிப்பீட் இட். நம்ம எந்த விஷயத்தை ஃபெயில் பண்ணுறோமோ அந்த விஷயம் அடுத்த டைம் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக, ஏன்னா என்னால் முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஸோ நான் இதை பாட்காஸ்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக இது பாட்காஸ்ட் மாதிரி தான். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். ஸோ ரப்னே பனாதி ஜோடி, என்னடா இங்கேயும் வந்து படத்தை நுழைக்கிறேன் அப்படின்னாதீங்க. பட் ஆனால் நான் அந்த படம் பார்த்தேன், ரப்தே பனாதி ஜோடின்னு நினைக்கிறேன், எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அதனால் ஷாருக் கான் என் தலைவனோட படம், கிங் கானோட படம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக சூரின்ற ஒரு கேரக்டரு ஹீரோயின் அனுஷ்கா சர்மாவை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு, அதாவது வாலண்டியராக மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ராஜுன்ற ஒரு ஃபேக் ப்ரொஃபைலோடு வந்து அவங்கள கரெக்ட் பண்ணணும்னு நினப்பாங்க, அவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படி இப்படின்ட்டு.
பட் ஆனால் அது கடைசீட்டில் வர்ற அந்த விஷயங்கள் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது, த இன்னர் ஒன் இஸ் ஹூ ட்ரூ யூ ஆர். அதனால் வந்து நீங்கள் நீங்களாக இருங்க கண்டிப்பாக. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். டோன்ட் சேஞ்ச் த வேர்ல்ட், ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். நீங்கள் நீங்களாக இருங்க. ஓகே, வேறு என்ன, ரொம்ப போட்டு ஃபிலாசபிக்கலாக போட்டு அறுத்துட்டேனோ. சரி, ஓகே, நம்ம ஆடியன்ஸ் தானே. சரி, கேட்டு ஜாலியாக இருங்க, ஹாப்பி. அண்ட் யா, தட்ஸ் இட். ஹேட்ஸ் ஆஃப், சைனிங் ஆஃப்.